வெள்ளைக்காரன் ஒரு அரசாங்கத்தின் கீழே இவர்களை கொண்டு வர வேண்டிய தேவை ஏற்பட்ட போது இவனும் அவனும் பேசிக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஆங்கிலத்தை கற்பித்தான், அதை பாடமொழி பயிற்சி மொழியாக ஆக்கினான். இந்தியா முழுவதுக்கும் கற்பிக்கப்பட்ட மொழியின் வழியாக காந்தியும் விவேகானந்தர் இந்து மதத்தை வளர்க்க ஆங்கிலத்தை பயன்படுத்தினார். காந்தி தேசியத்தை பரப்ப ஆங்கிலத்தை பயன்படுத்தினார். ஆங்கிலத்தின் வழியாகத்தான் நாம் அஸ்ஸாமும் வங்காளமும் ஒரியாவும் தமிழ்நாடும் ஒன்றுபட முடிந்தது. ஆகவே இங்கிலீஷ் should be the link language because it created India. இங்கிலீஷ் இல்லாமல் இந்தியா உருவாகவில்லை. ஆகவே இந்தியை நீ கொண்டு வந்து திட்டது முட்டாத்தனம். காந்தி செய்த மகத்தான தப்புகளில் ஒன்று இந்தியா தேசிய மொழி என்று சொன்னது. அவர் உயிரோடு இருந்தால் மாற்றிக்கொண்டிருப்பார். ராஜாஜி மாற்றிக்கொள்ள இல்லையா, அது மாதிரி மாற்றிக்கொண்டிருப்பார் என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்றால், எவ்வளவோ காரியங்கள் எல்லாம் நடந்தன. தேசியம் உருவானது காந்தியால். தேசியம் என்பது ஐரோப்பிய கொள்கை. அது இல்லாத நாடு ஒன்று உருவாக்கப்பட்டது. இந்த இல்லாத நாட்டை ஒன்றாக உருவாக்கி நிலை பெறச் செய்தது ஆங்கிலம். வெள்ளைக்காரன் ஆள்வதற்காக அதை செய்தான். அது நம்மை ஒரு நாடாக ஆக்கிவிட்டது. இல்லாவிட்டால் எப்படி அவனும் நாமும் ஒன்றாக இருக்க முடியும்? வங்காளமும் நாமும் எப்படி ஒன்றாக இருக்க முடியும்? ஆகவே தூக்கு இந்தியை. ஆங்கிலம் தான் இந்தியாவை உருவாக்கியது. ஆங்கிலம் தான் இணைப்பு மொழியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்தியா ஒன்றாக நிறைவு பெறும் என்றெல்லாம் நாம் பேசுகிறோம். இதெல்லாம் பேசாமல் சும்மா ப்ரோ பாயாசம் பாசிசம் என்று பேசினால் உனக்கு ஓட்டு போடுகிறான் என்றால், ஓட்டு போடுகின்றவன் ரொம்ப கருத்தற்றவனாக இருக்கிறான். அவனுக்கு அந்த கருத்துக்களை எடுத்துச் சொல்லக்கூடிய கட்சிகள் தமிழ்நாட்டில் இல்லை.